தென்னாட்டின் ஒளிவிளக்கை காண கிடைக்கவில்லை. நம் காவியத்தில் நாயகனே கலங்குதய என் மனதும் என் கரங்களுமே நடுங்குதையா. ஐயா 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 ஐயனார் ஐயனிடம் கையேறுங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், நீங்கள் பொறுமையுடன் கேட்டு பாருங்கள், அவன் பொன்பொருளை அள்ளி தருவதும். ஐயனிடம் இறைவனுக்கு ஐயனார் ஐயனிடம் கையேற்றுங்கள், அவன் இல்லை என்று சொல்லுவதில்லை. தெய்வம் யாரு?
மக்களே, உங்களுக்கும் எங்களுடைய மதுரை தமிழ்நாடு நாடக நடிகர் சபாவும் மற்றும் செந்தூர் நாடக வைப்பாளர் உங்கள் வீட்டு செல்லப்பிள்ளை உங்களில் ஒருவர் உங்கள் அன்பையும் ஆதரவையும் என்றென்று வரக்கூடிய ஆரகுடி மண்ணின் மைந்தன் கருப்பசாமி ராஜடியர் ஆர்கே சாமி அவருடைய தமிழ் சபாக உங்களுக்கு முதற்கண் வணக்கம் வணக்கம் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நாடகத்தை நல்லபடியா சுறுசுறுப்பா ஆரம்பிச்சாச்சு. நாடகத்தை நல்லபடியா நடத்த வேண்டியது எங்களுடைய கடமை. நாடகத்தை நல்லபடியா பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமை. காசு கொடுக்கறது நீங்க, வேலைக்கு வந்திருக்காது நாங்க. அதனால வந்திருக்க அனைத்து நடிகரையுமே வேலை வாங்க வேண்டிய பொறுப்பு உங்க கையில இருக்கு. அதை விட்டு காசை கொடுத்து விட்டு எனக்கு என்ன பார்த்து தொங்கி விட்டு அப்புறம் காலையில சொன்னது நேற்று நாடகம் நல்லா திறந்துச்சு. ஆனா நான் தூங்கி அப்புறம் எப்படி நாடகம் பார்க்க முடியும்? தூங்கிட்டு கனவுல தமிழகத்தின் தலை சிறந்த கலைகள் வந்திருக்கிறாங்க. உங்களை சிரிக்க வைக்கவும் என்னால் முடிந்த அளவுக்கு சிந்திக்க வைக்கவும் நான் வந்திருக்கிறேன்.
கூட்டம் அருமையான கூட்டம். போதும், போதும். எங்கப்பா அது என்ன வச்ச ஆத்தாவர் கூட்டம் மாதிரியா? எங்கப்பா என்ன வச்ச ஆத்தாவர் சிரிச்சவும் சீதையும் உட்காந்துருக்காங்க. அப்படி சிரிச்சமா இருக்கணும். ஒரு சில ஊரில் ஆத்தாமர் என்னன்னா வீட்டுல புருஷன் அடிச்சா எப்படி முறை வச்சுட்டு உட்காருது, ரொம்ப பயமா கொலகாரனை பாக்குற மாதிரி என்னை பார்த்துட்டு வந்திருப்பாங்க. இதுவரை வரல. ஒரு சில ஊர்ல ஆத்தாமர் என்ன தெரியுமா, நாடகத்தை ரசிக்கிற கிடையாது. அவங்க வாட்டுக்கு வட்டமேச மாநாடு ஓட ஆரம்பிச்சிருவாங்க. வட்டமேச மாநாடுன்னு என்ன தெரியுமா, அதுக்கு பேர் தான் புரணி. அந்த புரணி எப்படி பேசுவாங்க, வெற்றிக்காரர் எந்த பாட்டு பாடுறாரு, பப்புனுக்கார எடுவட்ட மூதேவி எதையும் பேசினாண்டுக்கிட்டு வட்டமா கந்துட்டு போது அக்கா புரணி ஆரம்பிக்க. எப்படி ஆரம்பிக்க, அடியோ இருளாயி இந்த கமரா இருக்கான்ல அவங்க செலுத்த முடியாண்டிய தள்ளிட்டு போயிட்டாங்க முன்னாடி. அடி சண்டா தலைமை அடிச்சாம 1 மணிக்கு தப்பு 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 தப்புன்னு வாங்கிக்கலாம்லடி. மோட்டர் பைக்ல அம்மனத்தடி கண்ணு பேசிக்கிறாங்க. நான் கேட்கிறேன், யார் யார கூட்டிட்டு போற நமக்கு என்ன, யார் யார தட்டு போற நமக்கு என்ன? முதல்ல உங்க புருஷன் வேற யாரையும் தட்டு போகாம தச்சுறேன், அதை மட்டும் கோளார பாத்துங்க. அதான் முக்கியமான விஷயம். இதை விட ஒரு சில ஊர்ல ஆத்தா வர என்ன தெரியுமா, தேங்கப்ப நாடகம் பார்க்க வரும்போது எப்படி வருவாங்க, வீட்டுல நாடகம் பார்க்க வர்ற மாதிரி வர கிடையாது, சுற்றுலா பயணம் பிக்னிக் போற மாதிரி தான் வருவாங்க. பாயத்தூக்கி அக்கத்துல வச்சுக்கிறாங்க, கையில குடிக்கிற தண்ணிக்கு எடுத்துக்கிறாங்க, அதே தலைவரை கையில எடுத்துக்கிறாங்க, வீட்டுல சின்ன பிள்ளை வச்சுன்னா தூக்கி இடுப்புல வச்சுக்கிறாங்க, கூட ஒரு நாய் குட்டி கொண்டு வருவாங்க. நாய் எந்த காலத்துல நாடகம் பார்த்துச்சு, அந்த கூடத்துல சின்ன பிள்ளை பீ பண்ணிச்சுன்னா நக்கிறதுக்கு நல்லா நாடகம் பார்த்துட்டு இருப்பாங்க. பார்க்கும்போது ஆத்தா மாதிரி சின்ன பிள்ளை சொல்றது, நாங்க பள்ளிக்கூடம் பண்ணுவோம் சொல்ல படுற அப்படின்றது. அவன் பகுமானமா இல்லம்மா நாளைக்கு லீவு. என்னடா லீவு ஈவுனு படுக்கிறேன் இருந்து நாடம் பார்த்தா நம்ம அடிப்பாங்க அவன் படுத்துருக்கான். அதே மாதிரி 1 மணி ஆயிடுச்சுன்னா ஆத்தா மருந்து வந்து மெல்லமா பின்னாடி உண்டுவாங்க, 2 மணி ஆயிடுச்சுன்னா இடத்துலயே உண்டுவாங்க, 3 மணி ஆயிடுச்சு தெரியுமா தலைக்கு தலையணையை வச்சு பிள்ளைய காடு மாட்டு வச்சு எனக்கு என்னன்னு படுத்துருவாங்க. நம்ம ஊர்ல அப்படிதான் கிடையாது, அருமையா ரசிக்கிறாங்க. கூட்டம் அருமையான கூட்டம். ஆத்தா மருந்த உள்பட நாடகம் முடியறதுட்டிய இருப்பாங்கன்னு நம்புறேன். ஆனா நம்ப மாட்டேன். உண்மையில ரசிக்கிறாங்க, சிரிச்ச முகமா இருக்காங்கயா, அப்படி நல்லா அமைதியா இருக்கிறாங்க. நாடகம் முடியறதுக்கு இருப்பாங்கன்னு நம்புறேன். இருப்பாங்கல்ல, ஆனா நம்ப மாட்டேன். ஏன் நம்ப மாட்டேன் தெரியுமா, நல்லா நாடகம் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆத்தா எந்திரிச்சு உட்கார்ந்து இருந்த பாயை எடுத்து பராட்டம் போதுறாங்க. கூட இருக்க 4 ஆத்தை வாங்க அவங்க வாட கத்திட்டு போறாங்க. வாடி பயமா இருக்குது ஆடி போவனி கொடுக்குறாங்க. இன்னைக்கு நம்ம ஊர்ல அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். இந்த நாடகத்தை பாக்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்கணும். ஏன்னா எதையுமே நல்லா இருக்குன்னு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்கும், நல்லா இருக்கான்னு நினைச்சு பார்த்தா நல்லா இருக்காது. பொதுவா சொல்றேன், இன்னைக்கு நடக்கிற நாடகம் நல்லா இருக்கும்யா, வந்திருக்க அனைத்து நடிகருமே நல்லாவே நடிப்பாங்க அப்படின்னு நினைச்சு பாருங்க. ஐயனார் மேல சத்தியமா, நம்முடைய தெய்வ திருமகன் பசுமன் ஊனா முத்துராமணிய தேவர் மேல சத்தியமா சொல்றேன், இந்த நாடகம் நல்லா தான் இருக்கான். இதே வித்தியாசம் நீங்க இன்னைக்கு நாடகம் நல்லாவா இருக்கு, வந்திருக்க பப்புனுக்காரனவாரு இஞ்சி இந்த குரல் மாதிரி முடிஞ்ச சிரிக்கிறேன். உண்மையிலே முகர குரல் மாதிரி தான் இருக்குதா என்னண்டு இருக்க போது எடுத்து பார்த்தோம்னா அந்த நாடகம் நல்லா இருக்காதுங்க. பாக்குற கண்ணோட்டம் நல்லபடியா இருக்குன்றால கொஞ்சம் அமைதியா இருக்கு. இந்த பக்கம் முடிச்சுக்கிறேன். பத்தினை காலாது வரத்தி ஓடுவேன் ஒண்ணு ரேஸ் மாடு மாதிரி இருக்கட்டும். ஆனா நாடகத்தை நல்லபடியா பார்வையிட்டு கொண்டு இப்போ ஒரே ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல போறேன். பேசுறவங்க எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. அமைதி அமைதி அமைதி. அவங்க அமைதியா இருக்கிறதுக்கு நீ தான் கத்துற. அவங்க அமைதியா தான் இருப்பாங்க. நான் ஏன் அமைதி சொல்றேன் தெரியுமா, அதையும் சொல்லி சொல்லி பணக்க தோஷம், அதையும் சொல்லவே அடுத்த வரி மறந்து போகும். அதாவது நான் என்ன ஒரு விஷயம் சொல்லினா, வந்த பப்புனு என்னத்தையோ 4 பேச்சுகளை பேசிட்டு போனேன் கூடாது, 4 அசிங்கமான பேச்சுகளை பேசிட்டு போயிருவாங்க கூடாது. சிரிக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும், அப்படி இல்லைன்னா சிந்திக்கிற மாதிரி ஒரு விஷயமா இருக்கணும் அப்படின்னு பெரிய சொல்லுவாங்க. ஆமா, அதனால நான் சொல்ல போறேன்னா, இப்ப ஆளுக்கும் ஊருக்கும் பப்பனன் கமிக்காக வேடந்தாங்கி கிடைக்கும் அன்பு அண்ணா கவிஞர் முனியரசு அவர்களுக்கு, அவருடைய புத்திரன் அவர்களுக்கு இந்த பொன்னாடை போட்டி கௌரவப்படுத்தப்படுகிறது. வேட்டி அவருக்குன்னு போல இருக்கு, வேணும்னா கொடுத்து போறாரு. எதுக்கு அவருக்குன்னு சொல்லப்பா, அவருக்கு வேணும் போல இருக்குன்னு சொன்னேன். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு.
ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு துண்டு போட்டது வரைக்கும் சந்தோஷம் என்ன, சரி. ஒரே ஒரு சின்ன வருத்தம். என்ன ஒரு வருத்தம்னா, நம்ம ஊரு எப்பேற்பட்ட ஊரு, பேரும் புகழ் வாய்ந்த ஊரு. நம்ம இழந்த குல மக்கள் சர்வா எனக்கு அரப்ப மோதிரம் போறதா பேசிக்கிட்டாங்க. கண்டிப்பா போடுவாங்க, இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. இரும்புல அடிக்க சொல்லியிருக்காங்க, அடுத்த வருஷம் போடுவாங்க. ஏன்னா இரும்புல எனக்கு வலுப்பா வந்துருக்கு, இரும்பு அடிக்கிறதுக்கு என்ன உப்புட கிடவளே. அதனால பூண்டாடி அணிவித்து புகழாம் செலுத்திய ஒரு கிராம பெருமக்கள் அனைவருக்கும், நாடா சுற்றுலா ரசிகர் பெருமக்கள் அனைவருக்கும் எங்களுடைய இசை வல்லுநர் சார்பாகும் இன சார்பாக மனமிருந்த நன்றி, வணக்கம். வணக்கம். இப்ப பேருக்கும் ஆளுக்கும் ஊருக்கும் சம்பந்தம் இல்லாம ஏற்பட்ட ஆட்கள் இருக்கலாம். பாத்தீங்கன்னா 2 கண்ணே தெரியாது, அவர் பாத்தீங்கன்னா கண்ணாயிரம் பேர் வச்சிருப்பாங்க. வரப்ப எடுத்தேறி கூட தாண்ட முடியாது, அவர் பேர் பாத்தீங்கன்னா தாண்டவராயன் பேர் வச்சிருப்பாங்க. அதே மாதிரி வெள்ளவிளையன் இருப்பாங்க, அவர் பேர் பாத்தீங்கன்னா கருப்புச்சாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. கண்ணக்கரேன்னு இருப்பாங்க, அவர் பாத்தீங்கன்னா வெள்ளச்சாமின்னு பேர் வச்சிருப்பாங்க. பிச்சைக்காரன் வந்தா ஒத்தரவா போட மாட்டேன் மூதேவி, அவர் பேர் பாத்தீங்கன்னா தர்ம பிரபுன்னு பேர் வச்சிருப்பாங்க. இப்படி பேருக்கும் ஆளுக்கும் ஊருக்கும் சம்பந்தம் இல்லாம ஏகப்பட்ட ஆட்கள் இருக்கலாம். ஆனா பேருக்கும் ஆளுக்கும் ஊருக்கும் சம்பந்தம் உள்ள ஒரே ஒரு ஆள் யாருன்னா அவர்தான் நம்முடைய தெய்வீக திருமகன் பசும்பொன் ஊனா முத்துராமலிங்க தேவர் என்பது. அதான் முக்கியமான விஷயம். அது மட்டும் கிடையாது, யாருமே பிறப்பது ஒரு தேதியா இருக்கும், இறப்பது ஒரு தேதியா இருக்கும். ஆனா பிறந்த தேதியில இறந்த ஒரே ஒரு மனிதர் அவர்தான். என்னடா பேருக்கும் ஆளுக்கும் ஊருக்கும் சம்பந்தம் உள்ள ஒரே ஆள் சொல்றானே, இதுக்கு என்ன காரணம் நீங்க கேட்கலாம். காரணத்தை சொல்றேன். பேருக்கும் ஆளுக்கும் ஊருக்கும் என்ன சொன்னேன், ஐயாவோட பேர் என்ன, பசும்பொன் ஊனா முத்து ராமலிங்க தேவர். இதுக்கு என்ன விளக்கம்னா, பசு என்றால் என்ன, கோமாதன்னு சொல்லக்கூடிய குலமாதா. ஒரு பசுமாடு, ஒரு பெத்த தாய் குழந்தைய பெத்து போட்டுட்டு தாய்ப்பால் கொடுக்க முடியாம இறந்து கூட போயிடலாம். ஆனா ஒரு பசுவின் பாலை கொடுத்து ஒரு குழந்தையோட உயிரை காப்பாத்திடலாம். அது மட்டும் கிடையாது, அனைத்து தெய்வங்களுமே ஒரு பசுமாட்டுக்குள்ளதான் அடக்கம். அதான் பசு. பொன் என்பது என்ன, எந்த ஒரு பொருளையும் மண்ணுல ஓட்டு பாருங்க, அதோட மகத்துவம் குறைஞ்சு போகும். தங்கத்தை மண்ணுல ஓட்டு பாருங்க, அதோட மகத்துவம் குறையவே குறையாது. தங்கம் தங்கமாத்தா இருக்கும். அது மாதிரி ஐயாவோட புகழ் என்றும் சிங்கம் சிங்கமாத்தா இருக்கும். அதான் பசும்பொன். ஊனா என்பது என்ன, எந்த ஒரு காரியம் தொடங்கினாலும், ஒரு கடித லெட்டர் எழுதினாலும் பிள்ளையார் சொல்லி போட்டு தானே ஆரம்பிக்கிறோம். அது மாதிரி எந்த காரியம் ஆரம்பிச்சாலும் சரி, நம்முடைய தெய்வ திருமன் பசும்பொன் ஊனா முத்துராமலிங்க தேவரை வணங்கி போனோம்னா அந்த காரியம் வெற்றி அடையும். அதான் பசும்பொன் ஊனா. முத்து என்பது என்ன, கடலின் ஆழத்தில் தேடி கண்டெடுக்கக்கூடியது முத்து. அது மாதிரி இந்த உலகத்தில் எங்கு தேடி கண்டெடுத்தாலும் இவர் மாதிரி ஒரு தெய்வத்தை கண்டெடுக்கிறது மிகப்பெரிய கஷ்டம். அதான் பசும்பொன் ஊனா முத்து. ராம் என்பது புராணத்தில் வரக்கூடிய ராமனை சேர்ந்தது பெரிய சொல்லுவாங்க. அந்த ராமன் கூட சீதாவை கல்யாணம் பண்ணிட்டார். ஆனா நம்முடைய தெய்வ திருமணமே வேணாம்னு ஆசையை வெறுத்து 32 கிராமத்தையும் இலவசமாக எடுத்து கொடுத்து போயிட்டார். அதான் பசும்பொன் ஊனா முத்து ராம. லிங்கம் என்பது சிவபெருமானை சேர்ந்தது. தேவர் என்பது நம்முடைய தேவர்களுக்கெல்லாம் இறைவனாக காட்சியளிக்கக்கூடியவர் அவர். அதான் பேருக்கும் ஆளுக்கும் ஊருக்கும் சம்பந்தம் உள்ள ஒரே ஒரு ஆள் யாருன்னா அவர் தான் நம்முடைய தெய்வீக திருமகன் பசும்பொன் ஊனா முத்துராமலிங்க தேவர் என்பது. ஐயாவோட புகழ். நன்றி 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 நன்றி. ஐதறி உள்ளவர்களுக்கு ஐயாவோட புகழ எங்க அப்பா கேசட்ல கட்டுக்கடங்காம மலையாடுதாலும் நினைக்கலாம். மனசார நிறைஞ்ச மேடையில சொல்றேன், பொய்யெல்லாம் சொல்ல. இந்த கேசட் எடுத்ததுனால 10 ரூபா வருமானம் லாபம்லாம் கிடையாது. என்ன, எங்க ஊர்ல உள்ள 5 ஏக்கர் தோட்டத்தை கூட பாருங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவில் அடமானம் வச்சு கேசட் எடுத்துட்டு இருக்காரு. காரணம் ஐயாவோட புகழ் உலகம் எங்கும் பரணுன்றதுக்காக. அப்பேற்பட்ட அப்பாவுக்கு அவளை பத்தி இருக்கும்போது மைனை சொல்லாம இருக்கலாமா? இன்னும் பத்தி கட்டிட்டு இருக்கு. நாட்டுக்கோளை தவறாம் நம்ம முத்துராமலிங்கம் எங்கள் India,
தண்ணிலே போதையா அந்தனரும் பெற்று தேவதானையா மஞ்சளிலா நெஞ்சலுக்கு தேவதானையா இந்த மையகம் போற்றுகின்ற தங்கவானையா மஞ்சளிலா நெஞ்சலுக்கு தேவதானையா இந்த மையத்தை போற்றுகின்ற தெய்வதானையா மஞ்சளிலா நெஞ்சலுக்கு தேவதானையா இந்த மையகம் போற்றுகின்ற தங்கவானையா அவர் வாழ்க்கையை தெய்வீக படைப்புறானையா அந்த பாடல பாடி இருக்காரு.
கொடுக்க கையில காசு இல்லைன்னா கவலைப்படாதே, தோடு முகத்தையோட கழட்டி கொடுங்க, நல்லா வாங்கிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆமா, அன்பளி கொடுக்குறீங்க பெரிய விஷயம் கிடையாது. நாங்க பாடக்கூடிய பாடல்களோ, பேசக்கூடிய பேச்சுகளோ, நடிக்கக்கூடிய நடிப்புகளோ, இவங்க வாசிக்கூடிய இசை வார்த்தைகளோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அந்த நேரத்தில் நீ கை தட்டீங்கன்னா ஆகா இதைத்தான் ரசிக்கிறீங்க நினைச்சு செய்யக்கூடிய தொழில 2 மடங்கா சேர்த்து செய்வோம். அவ்வளவு வித்தியாசம். கை தட்டி உற்சாகப்படுத்த என்பவர்களுக்கு மனமிருந்த கூடாடக்கூடிய நன்றிகள் வணக்கம். அவர்களுடைய கோரி கோழிக்கறி, கோழி முட்டை, நாட்டுக்கறி முட்டை கொட்டதான் இருக்கும். நாட்டுக்கறி சாப்பாடு ஏற்பாடு, அருமையான ஏற்பாடு. இந்த நாடகத்தை சிறந்த முறையில் வீடியோ கவரேஜ் எடுத்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு நாடகத்தை நம்ம ஒரு இன்னைக்கு பாக்குறோம், நாளை பார்க்க முடியாதுன்னா பார்க்க முடியுமா? முடியாது. ஆனா முடியும். எப்படின்னா நாளைக்கு மட்டும் இல்ல, 40 வருஷம் கழிச்சு பார்க்கலாம். அது என்ன பார்க்கலாம்னா அதுக்கு தான் வந்திருக்காரு யூடியூப் சேனல் உரிமையாளர்கள், மதிப்புக்குரிய குழலி 777 யூடியூப் சேனல். பார்த்தீங்கன்னா நாடக அமைப்பு எந்த நாடகம் இருந்தாலும் சரி, எந்த ஒரு பரிசு நிகழ்ச்சியாக இருந்தாலும் சிறந்த முறையில் சிறந்த நடிகளை கொண்டு குறித்த நேரத்தில் நடத்தி தருவார் மதிப்பிற்குரிய ஆரைக்குடியை சேர்ந்த ஆர் கருப்பசாமி என்ற ஆர்கே சாமி அவர்கள் இந்த நாடகத்தை அமைத்திருக்கிறார். எந்த நிகழ்ச்சியாக மச்சான் கருப்பசாமி அவர்கள் அணுங்க சிறந்த அமைத்தருவார். இந்த நாடகத்தை கண்டிருக்கிற மாதிரி பொதுமக்கள் அனைவரையும் அன்பு அழைக்கும் எஸ்எம் இலந்திகுளம் கிராம பொதுமக்கள் அன்புகளுக்கு நன்றி வணக்கம். ஏன்னா எல்லா பேரும் இருந்துச்சு, பொம்பளை பிள்ளை பேர் வழியே முடிச்சு முடிய பார்த்துருக்காங்க. வந்திருக்கிறது ஆறு தாயை நாட்டிய பைங்கிலி, நாட்டிய அது, நாட்டிய இது, நாட்டிய எது என்று சொல்லக்கூடிய தடக்கங்குளம் ஜெயஸ்ரீ அவர்கள் டான்ஸ் காமி சென்னை ஜெயஸ்ரீ. என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? தெரியுமா? தெரியுமா? என்னை விட்டு ஓடி போக முடியுமா? இனி முடியுமா? நாம் இருவரில் ஒருவர் இனி தெரியுமா? தெரியுமா? கழுத்து முடிக்கும்
மாதிரி சொல்லவா இன்னும் நிறைய பேசுறேன்னா என்னென்னமோ பண்ண நம்ம இறந்துக்குள்ள நினைச்சு வந்தேன். கொஞ்சம் துண்டு கூடல கொஞ்சம் விண்ணப்பம் ஆகி போச்சு. அதனால அனுப்புறத சரியான நேரத்துக்கு அனுப்பணும் அப்படின்றதுனால நம்ம பாத்துருமா அடுத்த அனுப்பணுமா அச்சா பட்டு சேலை எடுத்து கட்டி பசுமத்தே ஒரு சன்னதிக்கு பட்டு சேலை எடுத்து கட்டி பசுமத்தே ஒரு சன்னதிக்கு பட்டு சேலை எடுத்து கட்டி பசுமத்தே ஒரு சன்னதிக்கு கட்டியதாக வாடி உள்ளே கட்டியதாக வாடி உள்ளே நான் சொல்லி ஏறி போவோம் எங்க பசுமத்தே ஏறி வாழவே மாதிரி பசுமத்தே தேவோட காடு வருது நம்ம பசுமத்தே பிஞ்ச புதிய பசுமத்தே ஓடி வர பாரு இதையும் இருட்டினிலே கிடந்து வாடுதம்மா இருட்டினிலே கிடந்து வாடுதம்மா திருமலை தேடுதம்மா தேடுதம்மா இதையும் இருட்டினிலே கிடந்து வாடுதம்மா இருட்டினிலே கிடந்து வாடுதம்மா
மாறாது மாறாது அதுபோல் பசுபொன் சிங்கத்தில் புகழ்ந்து மலையாது பசுபல் தந்த பிறகு பசுபல் தந்த உலகம் ஓடும் தலைவரா தும்பி உலகம் ஓடும் தலைவரா தும்பி உக்கிர பாண்டிய புகழ்வர் பசுபல் தந்த பிறகு பசுபல் தந்த உலகம் ஓடும் தலைவரா தும்பி உலகம் ஓடும் தலைவரா தும்பி உக்கிர பாண்டிய புகழ்வர் பசுபல் திருமகள் பசுபல் தந்த பசுபல் தந்த திரகமடா உலகம் ஓடும் அறிவரா தும்பி உலகம் ஓடும் அறிவரா தும்பி உக்கிர பாண்டிய புகழ்வர் பசுபல் தந்த திரகமடா திருமகன்